என் இனிய பொன்னிலாவே பாடலை இளையராஜா சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் அப்பாடல் சரிகமா இந்தியாவுக்கு சொந்தம் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அன்னக்கிளி படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா 50 வருடங்களுக்கு மேலாக தனது இசை பயணத்தை தொடர்ந்து வருகிறார். தமிழ் ரசிகர்களால் இசைஞானி என்று கொண்டாடப்படும் இளையராஜா 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அவரது இசையமைப்பில் கடைசியாக விடுதலை 2, ஜமா ஆகிய 2 படங்கள் வந்தன. இதற்கிடையே இளையராஜா தன்னுடைய பாடல்களை அனுமதியில்லாமல் சிலர் படங்களில் பயன்படுத்துவதை சமீப காலமாக விரும்புவதில்லை. அதற்காக நீதிமன்றமும் சென்றிருக்கிறார். படங்களின் காட்சிகளில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் பயன்படுத்தப்பட்டதற்காக நீதிமன்றம் சென்றார் இளையராஜா. இந்த சூழலில் 1980ஆம் ஆண்டு வெளியான மூடுபனி எனும் படத்தில் இடம்பெற்றுள்ள என் இனிய பொன்னிலாவே என தொடங்கும் தமிழ் திரைப்பட பாடலுக்கான பதிப்புரிமை சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. பா. விஜய் இயக்கத்தில் ஜீவா நடித்துள்ள அகத்தியா எனும் படத்திற்காக என் இனிய பொன்னிலாவே பாடலை தழுவி புதிய பாடல் ரீக்ரியேட் செய்யப்பட்டுள்ளது. இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜாவால் மீண்டும் உருவாக்கப்பட்ட அப்பாடலின் பதிப்பை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வெளியிட இருந்தது. இந்த பாடலை 1980இல் பாடியவர் பாடகர் யேசுதாஸ். இவரின் மகன் விஜய் யேசுதாஸ் அகத்தியா படத்திற்காக பாடியுள்ளார். இந்நிலையில் இந்த படம் பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலின் பதிப்புரிமை தொடர்பாக சரிகமா இந்தியா நிறுவனமானது வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் உள்ளிட்ட எதிர் மனுதாரர்களுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதில் எதிர் மனுதாரர்கள் தனது அனுமதியின்றி அகத்தியா எனும் படத்திற்காக இந்த பாடலை தழுவி மீண்டும் உருவாக்கியிருப்பதாகவும் அது தொடர்புடைய டீசர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் அகத்தியா திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் பிலிம்ஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதத்தில் இந்த பாடலின் அசல் இசையமைப்பாளரான இளையராஜாவிடமிருந்து சம்பந்தப்பட்ட பாடலை தழுவி மீண்டும் உருவாக்க உரிமம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையராஜா தரப்பிலும் இசைப்படைப்பு உரிமை தனது என்றும் பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் இதற்கான உரிமம் வழங்க தனக்கு உரிமை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா இளையராஜா கேள்விக்குரிய பாடலின் இசையமைப்பாளர் மட்டுமே ஆவார் என்றும் பாடலாசிரியர் அல்ல என்பது மறுக்க முடியாத உண்மை என்றும், ஆகவே அவர் எந்த விதிமுறைகளாலும் கேள்விக்குரிய பாடலின் வரிகளின் ஆசிரியராக கருதப்பட முடியாது என்றும் தீர்ப்பளித்தார். மேலும் படத்தின் தயாரிப்பாளர் உடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மனுதாரரான சரிகமா இந்தியா நிறுவனம் பதிப்புரிமை பெற்றுள்ளது என்பதால் இளையராஜா உள்ளிட்ட யாரும் பாடலின் வரிகளை பயன்படுத்துவதற்கான எந்த உரிமமும் ஒதுக்க எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அதற்கு இளையராஜாவுக்கு பதிப்புரிமை இல்லை என்றும் நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர் மனுதாரரான வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சரிகமா இந்தியாவின் உரிமம் இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.